வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு நீத்தார் பெருமை அதிகாரம் 10 குறட்பாக்களையும் பார்ப்போம். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் எனும் வைப்பிற்கு ஓர் வித்து. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். குணம் என்னும் குன்று ஏறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். திருக்குறள் 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறட்பாக்களை பார்ப்பதற்கு முன்பாக அதிகார விளக்கம். அரண் வலியுறுத்தல் அதிகாரம் என்பது அறத்தின் பொதுவாக இலக்கணத்தை கூறி அதுவே சிறந்த வாழ்வளிக்கும் செல்வம் சேர்க்கும் சிறப்பு சேர்க்கும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த அதிகாரம். வாழ்க்கையில் சிறப்பையும் செல்வத்தையும் தரக்கூடியது அறமே என்றும் அதைவிட சிறந்த ஆக்கம் எதுவும் இல்லை என்றும் கூறுகிறது. அறம் என்பது நல்வழி நல்ல பழக்கம் நேர்மையான வாழ்க்கை முறையை குறிக்கிறது. மனதால் நேர்மையாக இருப்பதும் அதன்படி செயல்படுவதும் அறமாகும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் அறத்தை உடனே செய்ய வேண்டும். ஏனெனில் உடல் அழிந்த பிறகும் அழியாத துணையாக அறமே நிற்கும். குறிப்பிட்ட ஒரு செயலை மட்டும் அறம் என்று கூறாமல் பொதுவாக அற கருத்துக்களை முன்வைத்து பொருள் மற்றும் இன்பம் ஆகியனவும் அற வழியில் வருவதாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது இந்த அதிகாரம். நாளை அரண் வலியுறுத்தல் அதிகாரம் முதல் குறட்பாவை பற்றி பார்ப்போம். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.